This 10.8 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உள்ள சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the rate of increasing in the number of bacteria in the certain bacteria culture is proportional to the number present. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்டீரியா அதை வந்து எப்படி பெருக்கும் தன்னைத்தானே அப்படின்னா எவ்வளோ ஆணை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அதை தன்னைத்தானே பெருக்கிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து given that the number triples in 5 years அப்படின்னா 5 மணி நேரத்தில் அது 3 மடங்காக இருக்குது அப்படின்னா find how many bacteria will be present after 10 years. அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான் 10 மணி நேரம் கழிச்சு நான் எவ்வளோ பாக்டீரியா ப்ரெசென்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஃபஸ்ட்டு லைன் என்ன சொல்லுதுன்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் let A be the amount of bacteria present at any time t. ஸோ எந்த டைம் டீயாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய கவுண்டிங் வந்து ஏனஸ்ட் ஓகேவா. இப்போ இங்கே மாறுது அப்படின்னா இந்த பாக்டீரியா தானே மாறுது. அப்போ இது எப்படி அதெல்லாம் டிஏ பை டயத்தை பொறுத்து தான் மாறும். ஏன்னா அங்கே வந்து 5 இயர்ஸ் சொல்கிறதுனால டிடி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏ எவ்வளோ ஆணை இருக்குது அது எதுவும் மாறுமா இல்லையா. இப்போ இது வந்து எங்கே படித்தோம் செகண்ட் எக்ஸசைஸில் படித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ப்ரப்போர்ஷனல் தூக்கிறதுக்கு ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கேஏ. இப்போ என்ன பண்ணணும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்போ இந்த ஏ இங்கே கொடுங்க இந்த டிடியும் கொடுங்க. அப்போ டிஏ பை ஏ ஈக்குவல் டு கே இன்டு டிடி. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிஏ இந்த டிடியை ரிமூவ் பண்ணதுக்கு டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட். அப்போ இன்டெக்ரல் டிஏ பை ஏ ஈக்குவல் டு கே இன்டெக்ரல் டிடி. இப்போ கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே உள்ள ஆன்சர் வந்து லாக் போட்டுடலாமா. அப்போது லாகு ஏ ஈக்குவல் டு கே டி ப்ளஸ் சி. ஏன்னா டிடிஏ பண்ணால் டி ஓகே. இப்போ என்ன பண்ணணும் இந்த லாகு போச்சுன்னா எக்ஸ்பென்ஷன் மாறுமா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சின்னு வரும். இது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏ ஈக்குவல் டு இ பவர் கேடி இன்டு இ பவர் சி. இப்போ இந்த இ பவர் சியை நான் கேபிட்டல் சின்னு சொல்லியிருக்கேன். இ பவர் சி இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட். அப்போது ஏ ஈக்குவல் டு சி இ பவர் கேடின்னு எடுத்தாச்சு. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அவன் சொன்ன இதில் இருந்து என்ன பண்ணியாச்சு நான் ஈக்குவேஷன் 1 ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னு சம்மில் சொல்லியிருக்காங்கன்னா எங்கேயுமே சொல்லலை அப்படி தானே. அப்போ என்ன பண்ணுறேன் நம்பர் 1 அட் டைம் டி ஈக்குவல் டு 0 இருக்க சொல்ல எனக்கு ஏதோ ஒரு பாக்டீரியா இருந்தால் தான் அது என்ன நமக்கு பெருகும். அப்போ இந்த ஏங்கிறது நான் ஏ நாட் அமௌண்ட் எடுத்துக்கேன். ஸ்டார்டிங் என்னது ஏ நாட் அமௌண்ட் பாக்டீரியா இருக்குது சொன்னால் சார் 2 எடுத்தா என்ன 3 எடுத்தா நம்ம குவான்டிட்டி இருக்கும் அவன் சொல்லவே இல்லை. 2 3 எடுக்கணும் என்ன பண்ணலாம் நீ சிம்பிளாக ஏ நாட் தாச்சு. இப்போ 2 இங்கே அப்ளை பண்ண ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக ஏ நாட் ஈக்குவல் டு சி இ பவர் கே. இங்கே கே இங்கே டீக்கு பதிலாக 0 போட்டால் இந்த டோட்டல் 0 போயிடுமா. அப்போ இ பவர் 0 1. அப்போ சி ஈக்குவல் டு ஏ நாட். அப்போ இந்த சியோடைய வேல்யூவை நீ ஈக்குவேஷன் 1 போடுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 நமக்கு எப்படி மாற போகுதுன்னா ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் கேடி. இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லியாச்சு. அடுத்து இன்னொரு கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ட்ரிபிள் இன் த 5 years. அடுத்த கிவன் என்ன கொடுத்துருக்கான்னா செகண்ட் அட் டி ஈக்குவல் டு 5 years 5 மணி நேரமாக இருக்க சொல்ல ஏங்கிறது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கோ அதை போல் 3 மடங்காக போயிடும். அப்போ 3A நாட்டுன்னு போடலாமா. 3A நாட் 1 இருந்தால் 3ஆக மாறும் 2 இருந்தால் 6ஆக மாறும். இங்கே ஏ நாட் தானே ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கோம். அப்போ 3A நாட். இப்போ 2 ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் 2 எப்படி மாறப்போது பாருங்கள். ஸோ 3A நாட் ஈக்குவல் டு ஸோ ஏ நாட்டுக்கு ஏ நாட் எப்படி வச்சுங்க இ பவர் கே தான் டிக்கு பதிலாக 5. அப்போ 5Kன்னு மாறுமா. ஏ நாட் கேன்சல். அப்போது ரிமைனிங் ஆன்சர் எப்படி எதெல்லாம் பாருங்கள். ரிமைனிங் ஆன்சர் நமக்கு இ பவர் 5K ஈக்குவல் டு 3. ஸோ இந்த ரிசல்ட் என்ன பண்ண கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஃபைன் என்ன கேட்குறான் சார் ஹவு மெனி பாக்டீரியா ஏவுடைய வேல்யூ கேட்குறான் சார் எப்போ 10 hours. அப்போ டி ஈக்குவல் டு 10.
அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போட போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி மாற போகுதுன்னா ஏக்கு பதிலாக ஏ போடுங்க. ஸோ A0 இ பவர் டீக்கு பதிலாக 10னா இங்கே 10Kன்னு போடலாமா? இந்த 10Kவை நீங்கள் A0 போட்டு இ பவர் ஸோ 5K இன்ட்டு 2ன்னு போடலாமா? இதை மறுபடியும் நான் பவர் எழுதுறாந்தா A0 இன்ட்டு இ பவர் 5K ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா? இ பவர் 5K வாட் இஸ் ஆன்சர் 3. அப்போ இதை 3 சொன்னால் A0 இன்ட்டு 3 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் A ஈக்குவல் டு 9A0. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது எத்தனை மடங்காக போயிடும்? 9 டைம்ஸ் போயிடும். அப்போ 9 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் அமௌண்ட். ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். எக்ஸசைஸ் 10.8ல் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி அட் எனி டைம் டி. என்ன கேட்குறாங்க? பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு பர்டிகுலர் இயர் கிடையாது, டோட்டலாகவே எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, எந்த டயத்தில் போட்டால் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். கிவன் தட் த ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் proportional to the population at the instant. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? ஸோ பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா எவ்வளோ மக்கள் தொகை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமா? எவ்வளோ மக்கள் தொகை ஸ்டார்டிங்கில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓகேங்களா? ஒரு சின்ன இடத்துல ஒரு ஃபேமிலி இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஸோ அவங்களுடைய ஜென்ரேஷன் கொஞ்சமாக பெருகும். இதே ஒரு 10 ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஜென்ரேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே போல தான் சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வரைக்கும் தட் மீன்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் இன்க்ரீசிங் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த பாப்புலேஷன் அட் த இன்ஸ்டன்ட். அப்படின்னா எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நான் ஏன்னு எடுக்க போகிறேன். லெட் ஏ பி த பாப்புலேஷன் ஆஃப் city, population of people or population of city at any time t. Let A be the population of people at any time t. ஓகே தானேம்மா? ஸோ எந்த டைம் எடுத்தாலும் என்ன பண்ணலாம், அதில் உள்ள மக்கள் தொகை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம இது எப்படி அதெல்லாம் இந்த வரி தட் மீன்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் கொடுத்ததுனால நம்ம dA by dt is proportional to A சொல்லலாமா? ஸோ நேற்று எழுதுன மாதிரி தான். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரப்போர்ஷனை தூக்குது கே போடணுமா? அப்போ ஆன்சர் dA by dt ஈக்குவல் டு KAன்னு எழுதலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி இந்த ஏ இங்கே கொண்டு வாங்க, இந்த டி இங்கே கொண்டு வாங்க. ஆன்சர் TA by A ஈக்குவல் டு K இன்டு dt. இப்போ நம்ம இந்த dA இந்த dt ரிமூவ் பண்ணதுக்கு ஸோ டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட். அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு log A வரும் ஈக்குவல் டு ஸோ KT ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேம் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நமக்கு லாக் ரிமூவ் பண்ணுறா இருந்தால் டேக் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கணும். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் எடுத்திங்கன்னா A ஈக்குவல் டு இ பவர் KT ப்ளஸ் சின்னு வரும். இப்போ ரெண்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா A ஈக்குவல் டு இ பவர் KT இன்ட்டு இ பவர் சின்னு வரும். இந்த இ பவர் சியை நான் கேபிட்டல் சின்னு எடுக்க போகிறேன். அப்போ A ஈக்குவல் டு சி இ பவர் KT. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இருந்து என்ன பண்ணியாச்சு, ஒரு ஈக்குவேஷனை நான் காமனாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா கொடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அண்ட் தட் இன் a period of 40 years the population increasing from 3 lakh to 4 lakh. அதாவது 40 வருஷத்தில் ஸ்டார்டிங் எவ்வளோ என்ன இயர்லாம் கொடுக்குற ஓகே ஸ்டார்டிங்கில் இருந்து 40 வருஷம் எவ்வளோ 3 லட்சத்துலேருந்து 4 லட்சமே நம்ம மக்கள் தொகை பெருகிட்டாங்களாம். அப்போ இந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க பார்த்தோன்னா அட் டைம் டி ஈக்குவல் டு 0. ஸ்டார்டிங் டைமில் நம்ம என்ன 3 lakh மக்கள் தொகை இருப்பாங்க அப்படி தானே 3 lakh. அப்போ இந்த இடத்துல 3 லட்சம் 4 லட்சமாக மாறுறதுனால அப்போ நமக்கு ஏ ஈக்குவல் டு ஆன்சர் என்ன பண்ணணும், நம்ம வந்து 3 lakh போட்டுக்கணும். அப்போ இது ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணால் இது எப்படி எதெல்லாம்னா நமக்கு 3 lakh இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் டியோடைய ஆன்சர் 0னா இது 0. அப்போ எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. அப்போ சி ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 3 lakh நமக்கு வந்துடும். ஓகே தானேப்பா? இப்போ இந்த சியோடைய வேல்யூவை நீங்கள் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணால் நமக்கு சியோடைய வேல்யூ கிடச்சிடும். therefore ஈக்குவேஷன் 1 நம்ம எப்படி மாற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 3 lakh இ பவர் KT. அப்போ நான் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுட்டேன். ஓகேம்மா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருந்து நான் ஃபர்தர் என்ன பண்ண போகிறேன், அடுத்த இன்ஃபர்மேஷன் இப்போ அடுத்த என்ன கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
40 இயர்ஸில் 40 வருஷத்தில் எவ்வளோவா மாறுது 4 லேக்காக மாறுது. அப்போ அட் t ஈக்குவல் டு 40 இயர்ஸ் நமக்கு a ஈக்குவல் டு டோட்டலாக எவ்வளோ மாறுது 4 லேக்காக நமக்கு மாறுது. அப்போ இந்த ஏக்கு பதிலாக 4 லேக் போடுங்க. அப்போ நமக்கு 4 லேக் ஈக்குவல் டு 3 லேக் e பவர். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், டீக்கு பதிலாக 40 போடணுமா? இப்போ எப்படி அதெல்லாம்னா ஸோ இ பவர், ஸோ டீக்கு பதிலாக நீ 40 போட்டால் நான் 40Kன்னு போட்டுக்கலாமாப்பா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 50க்கு ஒரு 50 நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல இங்கே 3 கீழே கொடுத்துடலாமா? அப்போ இ பவர் 40K ஈக்குவல் டு 3/4 எழுதலாமா? இப்போ நல்ல கவனிச்சு இதில் இருந்து என்ன பண்ண போகிறேன்னா இ பவர் கேவோட வேலையும் பிடிக்க போகிறேன் சார் 4/3. ஸோ வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் 4/3 வரும். ஓகே தானேம்மா? இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இதில் இருந்து கேக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ இ பவர் கே வேணும்னா இ பவர் கே இது ஹோல் பவர் 14 போடலாமா? ஸோ ஈக்குவல் டு 4/3. இப்போ இந்த 40 நமக்கு இங்கே வந்தால் இங்கே பவரில் இருக்கிறது இங்கே வந்தால் பவருக்கு மாறுமா? ஆனால் ரெசிபிளாக மாறும். அப்போ ஆன்சர் இ பவர் கே ஈக்குவல் டு 4/3 ஹோல் பவர் 1/14 போட்டுக்கலாமா? இப்போ இந்த இ பவர் கேஜிக்கு நேராக ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம எப்படி மாறப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்கோம், பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி தானே கேட்குறான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 3 லேக். ஸோ இ பவர் கேடி இருக்குதா இல்லையா, நான் இ பவர் கே இந்த ஹோல் பவர் டீன்னு போட்டுக்கலாமாப்பா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த இடத்துல 3 லேக். ஸோ இ பவர் கேவோடைய ஆன்சர் 4/3 ஹோல் பவர் 1/40 இன்ட்டு டீன்னு போடலாமா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் 3 லேக் 4/3 ஹோல் பவர் t/14 வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி அட் எனி டைம். இப்போ இங்கே பாருங்கள், டீக்கு பதிலாக நீங்கள் 0 போட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தான்னு சொன்னாங்க, 3 லேக் வரும். அதே மாதிரி டீக்கு பதிலாக நீங்கள் 40 போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும் 4 லேக் வரும். அப்போ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஸ்டின் 3 பாருங்கம்மா. The equation of the electromotive force for the electric circuit contain resistance and self-induction is E is equal to Ri plus L di/dt. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஈக்குவேஷன் யாருன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோடைய ஈக்குவேஷன். சரிங்களாம்மா? இப்போ இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா ஈனா யார், ஆர்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, எல்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி அவங்க கேட்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் த கரண்ட் ஸ்மால் ஐயோடைய வேலை கேட்டிருக்காங்க அட் டைம் டீல இ ஈக்குவல் டு 0வாக இருக்க சொல்ல ஐயோடைய வேல்யூ நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் உள்ள மாதிரி இந்த டிஃப்ரென்ஷியல் டேம் லெஃப்ட் சைடு வைக்கிறேன். அப்போ எல் di/dt ப்ளஸ் Ri ஈக்குவல் டு இ. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கும். ஸோ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx dx/dy, அதே மாதிரி இங்கே di இருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், முன்னாள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்போ டிவைடட் பை எல் ஆன் போத் சேம். அப்போ எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா di/dt ஈக்குவல் ப்ளஸ் R/Li ஈக்குவல் டு E/Lன்னு வரும். சரியாப்பா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கே வந்து ஒய் கிடையாது, எக்ஸ் கிடையாது, ஐ இருக்கிறதுனால ஸோ இதை கம்பேர் பண்ணி எப்படி எதுனா di/dt ப்ளஸ் p/i ஈக்குவல் டு க்யூன்னு கம்பேர் பண்ணணும். ஸோ இதில் பி, ஸோ பிங்கிறது யாருன்னா R/Lன்னு வரும், க்யூங்கிறது யாருன்னா E/Lன்னு வரும். அப்போ இது கண்டிப்பாக என்னது லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து நமக்கு என்னது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால ஸோ இட் இஸ் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அடுத்து நமக்கு யார் வேணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் யாருன்னா இ பவர் இன்டகிரல் பி. ஸோ இங்கே டினாமினேட்டரில் டிஎக்ஸ் இருந்தால் அங்கே டிஎக்ஸ் போடுவோம், யாருங்க டிடி இருக்கிறனால இங்கே டிடின்னு போடணும், ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பி. ஸோ பியோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா R/L இன்டு டிடி. இந்த R/Lங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர், நீங்கள் வெளியெடுத்துருங்க. அப்போ ஈக்குவல் டு இ பவர் R/L. ஸோ டிடியை இன்டர் பண்ண வாட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்து ஸோ இன்ட்டு ஒரு டீன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா இ பவர் RT/L எழுதிக்கலாம். சரியாப்பா? ஸோ இதான் நமக்கு தேவையான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்.
அடுத்து நமக்கு என்ன வேணும், சொல்யூஷன் வேணும். ஸோ சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுடைய ஃபார்முலா இங்கே மேலே வந்து ஐ இருக்கிறதுனால ஸோ ஐ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ டினாமினேட்டரில் டிடி இருக்கிறதுனால ஸோ டிடி ப்ளஸ் சி. இப்போது எல்லா வேலையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இது எப்படி எல்லாம் பாருங்கள். ஸோ ஐ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஸோ இ பவர் ஆர்டி பை எல் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ. ஸோ கியூவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ பை எல் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் ஆர்டி பை எல் ஸோ இன்டு டிடி ப்ளஸ் சின்னு வரும். அப்போ இந்த இடத்துல இ பை எல் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துலாமாப்பா. அப்போ ஈக்குவல் டு இ பை எல்லை நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது இ பவர். ஸோ அப்போ இங்கே டீயை வச்சு தான் என்ன பண்ண இன்டெல் பண்ண போகிறதுனால இங்கே ஈயை நீங்கள் இன்டெல் பண்ணால் இ. அப்போ இ பவர் ஆர் டி பை எல்னு வரும் இன்ட்டு மறுபடியும் என்ன இருக்குது இங்கே இடத்துல டீயோடைய கொஎஃபிஷியன்ட் ஆர் பை எல் இருக்கிறதுனால ஸோ இங்கே டிவைடில் வரும். இல்லை நம்ம இன்ட்டு வராங்க இன்னும் நமக்கு டிவைடில் வரும். ஸோ டிவைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் ஆர் பை எல்னு வரும். சரியாப்பா. ஸோ ப்ளஸ்ஸு சி. சரியாப்பா. இப்போ என்ன பண்ணலாம் பாரு, இதுவும் டிவிஷன், இதுக்கு டிவிஷன்னா இந்த எல்லும் கட் ஆயிருமா. அப்போ ரிமைனிங் ஆன்சர் ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி பை எல் ஈக்குவல் டு இங்கே இ பை ஆர். ஸோ இ பை ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்டி பை எல் ஸோ ப்ளஸ் சி. ஓகே தானேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் ஐயோடைய வேலை கேட்குறாங்களா இல்லையா. ஸோ கரண்ட் ஐயோடைய வேலை கேட்டவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இ ஈக்குவல் 0. அப்போ சப்ஸ்டியூட் கேபிட்டல் இ ஈக்குவல் 0. அப்போ நான் ஈக்கு பதிலாக நீங்கள் 0 போட்டிங்கன்னா இங்கே நம்ம இ கிடையாது தானே. அப்போ இது எப்படி எல்லாம் பாருங்கள். ஸோ ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி பை எல் ஈக்குவல் டு ஸோ இங்கே ஈக்கு பதிலாக 0 இந்த டோட்டல் ஆன்சர் 0 போயிருமாப்பா. மீது யார் மட்டும் இருப்பா சி. நான் இந்த டேமை நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த சைடு கொண்டு வந்தால் இப்போ ஆக்சுவலாக இது டினாமினேட்டர் இருக்கும் அப்படி தானே. ஸோ இந்த இ பவர் ஆர்டி வந்து சி டிவைட் பை பண்ணும். அப்போ இந்த டினாமினேட்டர் மேலே வந்து எப்படி நமக்கு வந்து மைனஸாக போயிருமா. அப்போ எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஐங்கிறது உனக்கு கரண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஸ்டின் 4 பாருங்கம்மா. The engine of motor boat moving at 10 meter per second is shut off. ஓகேவா. ஸோ உங்கள் பைக் போயிட்டுருக்குமா வச்சுக்கோங்களா. இங்கே என்னது ஒரு போட்டில் போயிட்டுருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோன்னா அந்த மீட்டரில் வந்து 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு காமிக்குது. அப்படின்னு சடனாக என்ன பண்ணுறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே உடனே போட் நின்றுமான்னா நமக்கு நின்றுறாரு. சரிங்களா. அப்போ என்ன ஆகும், கிவன் தட் த ரிட்டார்டேஷன் அட் எனி சப்ஸ்டிக்வெண்ட் டைம். ரிட்டார்டேஷன் என்ன அர்த்தம், வெலாசிட்டி நமக்கு கம்மி ஆகுது. ஏன்னா நம்ம ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு என்னது, அதோட நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன ஆகும், நமக்கு வந்து படிப்படியாக என்ன ஆகும், அந்த நமக்கு வந்து அதோடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரி, இது போட்னால ஏர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கலாம், அண்ட் சேம் டைம் தண்ணியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேசல, சிம்பிளாக என்ன பண்ணுறான், நமக்கு வந்து அது ரிட்டார்டேஷன் நடக்குதான். சரியா. நான் ஆஃப்டர் ஷட்டிங் ஆஃப் த இன்ஜின் ஆஃப் பண்ண பிறகு தான் இந்த ரிட்டார்டேஷன் நடக்கும். சரியா. இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி அட் எனி டைம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல விங்கிறது வெலாசிட்டி. லெட் வி பி த வெலாசிட்டி அட் எனி டைம். டி நடக்க போகிறோம். லெட் வி பி த வெலாசிட்டி ஆஃப் போட் அட் எனி டைம் டி. சரியாப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்க கொடுத்த வார்த்தையை பார். என்ன வார்த்தை கொடுத்துருக்கானா, ஸோ ரிட்டார்டேஷன் அட் எனி சப்சிக்வெண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி அட் தட் டைம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து வெலாசிட்டி மாறுது. தட் மீன்ஸ் ஆஃப் டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வி. இப்போ இந்த இடத்துல ரிட்டார்டேஷன்னால நமக்கு வந்து ஸ்பீடு குறையும் அப்படி தானே. அப்போ இந்த இடத்துல நான் முன்னாடி பண்ண ஒரு மைனஸ் போட்டேன். அப்போ இந்த மைனஸ் ஏன் போட்டுன்னு தெரியுதா, ரிட்டார்டேஷன். ஆக்சிலரேஷன் நம்ம ப்ளஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா வண்டி நம்ம ஆக்சிலேட் பண்ணி வண்டியோட வேகத்தை கூட்டிகிட்டே இருக்குது, அது ப்ளஸ் வரும். இங்கே ரிட்டார்டேஷனால வெலாசிட்டி நமக்கு என்ன குறைஞ்சிட்டே இருக்க முன்னாடி பண்ணோம், மைனஸ் போட்டோம். இந்த மைனஸ் இங்கே கொடுத்துருங்க. அப்போ டிவி பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் வி. பின் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி இந்த டிடி இந்த விஎம் கொடுத்தீங்கன்னா டிவி பை வி ஈக்குவல் டு மைனஸ் டிடி. இந்த டிவியும் இந்த டிடியும் நம்ம போக வைக்கணும். அப்போ டேக் இன்டகிரேஷன் ஆன் போத் சேம். இங்கே இன்டல் போடுங்க, இங்கே இன்டல் போடுங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி அதெல்லாம்னா, ஸோ கீழே உள்ள டிஃபரன்ஷியல் மேலே ஆன்சர் வந்தால் லாகு வி ஈக்குவல் டு மைனஸ் டி ப்ளஸ் சி.
இப்போ இந்த இடத்துல நம்ம லாகை ரிமூவ் பண்ணுறா இருந்தால் எக்ஸ்பொனென்ஷியல் நமக்கு மாறுமா இல்லையா? therefore நமக்கு v ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் சி, இது ரெண்டாக பிரிங்க. v ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி இன்டு இ பவர் சி, இந்த இ பவர் சியோடைய ஆன்சர் தான் சி. therefore v ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் டி. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் என்ன பண்ண, நான் வந்து கேபிட்டல் சீன் எடுத்துக்கிறேன். ஓகே, கேபிட்டல் சீன் எடுத்து என்ன பண்ணியாச்சு, நான் சீன் போட்டாச்சு. ஸோ அப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியாப்பா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், சியோடைய வேல்யூ நினைக்கிறேன். எப்படி சியோட வேல்யூ நினைக்கலாம்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அட் ஸ்டார்டிங் டைம் டி ஈக்குவல் டு 0 இருக்க சொல்ல நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்ஜினை வந்து ஷட் ஆஃப் பண்ணுறேன். அப்படிதானே? ஷட் டவுன் பண்ண உடனே சடனாக ஸ்பீடு கம்மியாகுமானா கிடையாது. அப்படிதானே? சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்ல டைம் டி ஈக்குவல் 0. அப்போ எவ்வளோ மீட்டர் தான் காட்டும், 10 மீட்டர் காட்டும். therefore velocity ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 10 ஈக்குவல் டு சி இ பவர் 0. அப்போ சி ஈக்குவல் டு ஆன்சர் 10. இப்போ இந்த சியோடைய வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் 2 உருவாக போகுது. அப்போ ஈக்குவேஷன் 1ல் இருந்து எப்படி எழுத வரும் பாருங்கள். ஸோ வி ஈக்குவல் டு 10 இ பவர் மைனஸ் டி. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் நான் 2 வச்சிட்டேன். அவன் கடைசி என்ன கேட்குறான், ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட். அப்போ டைம் டி ஈக்குவல் டு 2 இருக்க சொல்ல, டைம் டி ஈக்குவல் டு 2 இருக்க சொல்ல வாட் இஸ் வெலாசிட்டி. அப்போ இந்த டைம் பதிலாக இந்த வேல்யூ போடலாமா? அப்போ v ஈக்குவல் டு 10 இ பவர் மைனஸ் 2, இந்த மைனஸ் 2 கீழே வந்தால் v ஈக்குவல் டு 10 பை இ பவர் 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட். கொஷின் 5 பாருங்கள். சப்போஸ் எ பர்சன் டெபாசிட் 10,000 Indian rupee in a bank account at the rate of 5% per annum compound continuously. How much money will be his bank account 18 months later? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிளுக்கான சொல்கிறேன், நான் ஒரு 10,000 rupees என்ன பண்ணுறேன், பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ அதான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? அதான் ஸ்டார்டிங்கில் போடக்கூடிய அமௌண்ட். அப்போ இந்த இடத்துல நான் எவ்வளோ அமௌண்ட் போடுறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இதே மாதிரி சம் நம்ம 10.2 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 400 rupees வரும்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு அப்படி வராது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, லெட் ஏ பி த அமௌண்ட் அட் எனி டைம் டி. சரிங்களா? லெட் ஏ பி த amount at any time, amount at any time t. சரியாப்பா? இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ எப்படி வந்து நமக்கு வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா, dA by dt. ஸோ இன்ட்ரெஸ்டுடைய ரேட்டு வந்து இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏ. நீ எவ்வளோ அமௌண்ட் போடுறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். 100 ரூபா போட்டிங்கன்னா 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 200 rupees போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 ரூபா என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதான் இது dA by dt இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏ. இப்போ இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்செப்ட் பண்ணணுமா இல்லையா? அப்போது dA by dt ஈக்குவல் டு கேஏன்னு போட்டுக்கலாமா இல்லையா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேரியபிள் சவர் மெத்தட் படி இந்த ஏஏ கீழே கொடுக்க போகிறேன், இந்த டிடியும் கொடுக்க போகிறேன். அப்போ டிஏ பை ஏ ஈக்குவல் டு கே இன்டு டிடி. ஸோ இதை டேக் இன்டகிரேஷனான போசியர் போட சொல்ல நம்ம கண்டிப்பாக டிஏவும் டிடி ரிமூவ் ஆகுமா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் ஏ ஈக்குவல் டு கே இன்டு டி ப்ளஸ் சி. நமக்கு ஏ வேணும். அப்போ இந்த லாக் போடணுன்னா ஏ ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், அந்த ஈயை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். அப்போ ரெண்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா இது எப்படி எதெல்லாம் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி. இந்த இ பவர் சியை நான் கேபிட்டல் சின்னு சொல்ல போகிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு சி இ பவர் கேடி. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியாப்பா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் நமக்கு சியோடைய வேல்யூ அவனாவே சொல்லிட்டான். எங்கே சார் சொல்லியிருக்கான் பாருங்கள், எந்த ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் 5%னா இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே இருக்கா இல்லையா? அதுதான் இது மாறும். 5 போடலாம், 10 போடலாம், 15 போடலாம், 20 போடலாம். இங்கே 5ன்னு கொடுத்துருக்கனால இந்த இடத்துல கே இருக்கா இல்லையா? ஸோ கேவுடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5% இஸ் கால்ட் அஸ் 0.05 சொல்லலாமாப்பா? அப்போ இந்த கேவல வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு சி இ பவர் 0.05 போட்டுக்கலாம். சரியாப்பா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் போடுறேன்ப்பா, ஸ்டார்டிங்கில் வந்து நான் 10,000 rupees போடுறேன்னா இல்லையா? அப்போ அட் டைம் டி
டைம் t = 0 ஆக சொல்ல என்னுடைய அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 10,000 rupees போடுறேன் அப்படி தானே. அப்போ இந்த இடத்துல நான் மேலே உள்ள ஈக்குவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி மாறும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணால் ஏக்கு பதிலாக நீங்கள் 10,000 போடுங்க ஈக்குவல் டு சி. இங்கே டீக்கு பதிலாக 0 போட்டால் e⁻0 ஆன்சர் 1. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 10,000 வரும். அப்போ இந்த சியை தூக்கி நான் என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10,000 e⁻0.015 போட்டாச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறான், ஹவு மச் மணி வில் பி இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் 18 months later, 18 மாதம் கழிச்சு. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன், டி ஈக்குவல் டு நான் 18 months எடுக்க போகிறேன். ஸோ 18 months நீங்கள் வந்து எது பேஸ் பண்ணி போகிறான்னு பாருங்கள், ஆனுவ. அப்போ ஆனம்னா என்னது, வருஷத்தை பேஸ் பண்ணி போகிறதுனால இது இயராக மாற்றுங்க. அப்போ 18 monthsங்கிறது எப்படி அதெல்லாம் 1.5 year. அப்போ 1.5 year இன்னும் நீங்கள் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றிங்கன்னா நமக்கு 3/2 எழுதிக்கலாமா, 3/2. அப்போ 3/2 இயருங்க அப்ளை பண்ண போகிறேன். therefore நமக்கு தேவையான ஏ இஸ் ஈக்குவல் டு 10,000 e⁻0.05 இன்ட்டு இதை இன்னும் சொல்கிறாங்க 1.5 சொல்லிக்கலாமாப்பா, 1.5. இது 1.5 சொல்லிக்கலாமா. ஸோ இது ரெண்டையும் பெருக்கேன். ஸோ 10,000 இன்ட்டு ஸோ 5 இன்ட்டு 15 ஆன்சர் 75. அப்போ நமக்கு 75 போட்டு எத்தனை பிளேஸ், இங்கே 2 இங்கே 1, டோட்டலாக 3 பிளேஸ் வரணுமா. அப்போ எப்படி அதெல்லாம் 0.075. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். அவன் என்ன கேட்டிருக்கான், அமௌண்ட் தான் கேட்டிருக்கான் அட் எனி டைம் டி. அப்போ அவன் வந்து 18 மாதம் கழித்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா 10,000 இன்ட்டு e⁻0.075 அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து எடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். அசியூம் தட் the rate at which radioactive nuclei decay is proportional to number of such that nuclei that are present in a given sample. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் டிகே, அதாவது இந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் வந்து குறையுதான். எப்படி குறையுது, ப்ரப்போர்ஷன் டு நம்பர் சச்சி நியூக்ளி, ஒரு நியூக்ளியர் இருக்குதான், அந்த நியூக்ளியர் எவ்வளோ ப்ரெசென்ட்டில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குறையுதான் நியூக்ளியர் சாம்பிள். ஸோ ஒவ்வொரு நியூக்ளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, சில இது எமிஷன் பயங்கரமாக இருக்கும், சில இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நியூக்ளியில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அப்படி தானே. ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் நான் ஏன்னு எடுக்க போகிறேன். லெட் ஏ பி த amount of nuclei at any time t. சரியா, at any time t. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் ப்ரப்போர்ஷன் சொன்னதுனால எப்படி குறையும்னா எவ்வளோ ஆணை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி குறையும். அப்போ இது எப்படி அதெல்லாம் dA/dt இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏன்னு போட்டுக்கலாமாப்பா. சரியா, இது மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஏவோடைய வேலை முடிக்க போகிறோம். ஸோ உனக்கு இதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரப்போர்ஷனை ரிமூவ் பண்ண அப்படி தானே. அப்போ கேன்னு வருமா, அப்போது dA/dt ஈக்குவல் டு KA. இப்போ அடுத்து என்னது, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி இந்த dt இந்த ஏ கீழே கொடுத்துடலாமா. அப்போ dA/A ஈக்குவல் டு K into dt. இப்போ என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் ஆன் போத் சைட். ஸோ இங்கே இன்டர்வல் பண்ணுங்கள், இங்கே இன்டர்வல் பண்ணுங்கள். அப்போ இன்டர்வல் பண்ணிங்கன்னா இங்கே லாக் வந்துடுமா. அப்போ ஆன்சர் log A ஈக்குவல் டு K into T ப்ளஸ் C வருமா. இப்போ இந்த இடத்துல லாக் போச்சுன்னா இந்த ரைட் சைடு எக்ஸ்போனன்ஷியல் வந்துடுமா. அப்போ A ஈக்குவல் டு e⁻kt ப்ளஸ் சின்னு எழுதலாமா. அப்போ இந்த e⁻ktயை ரெண்டாக ஸ்பிட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ரெண்டாக ஸ்பிட் பண்ணால் நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால மல்டிப்ளிகேஷனாக மாறுமா. இது எப்படி எழுதலாம், A ஈக்குவல் டு e⁻kt இன்டு e⁻cன்னு போடலாமா. அப்போ இந்த e⁻c தான் நமக்கு கான்ஸ்டன்ட் டேம். அப்போ A ஈக்குவல் டு C இன்டு e⁻kt. ஓகேவா. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் ஒன்று வச்சாச்சு. சரியாப்பா. இப்போ அடுத்து நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நியூக்ளியர் கொடுத்துருக்கானா தெரியாது, எவ்வளோ ஸ்டார்டிங் எவ்வளோ நியூக்ளியர் கொடுத்துருக்கானாப்பா தெரியாது. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா அட் டைம் t ஈக்குவல் டு 0 இருக்க சொல்ல பாக்டீரியா சம் பார்த்தீங்கன்னா இருக்குதா இல்லையா ஃபஸ்ட்டு சம். அதே போல் A ஈக்குவல் டு A0 எடுத்துக்கப்படுறேன். A ஈக்குவல் எவ்வளோ, A0% ஆஃப் நியூக்ளியர் ப்ரெசன்ட்டில் உட்காந்துருக்கு. ஓகே, ஸோ அது வந்து எவ்வளோ கிராம்னு தெரியாது, A0 கிராம்னு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண சொல்ல ஏக்கு பதிலாக A0 ஈக்குவல் டு C⁻0 எனிதிங் பவர் 0 வாட் இஸ் ஆன்சர் 1. அப்போ C ஈக்குவல் டு நான் A0 போட்டுக்கலாமா. இது எதுக்கு நான் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ண சொல்ல ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் A ஈக்குவல் டு
ஏ நாட் இ பவர் கேடின்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சாச்சு. சரியாப்பா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 வரை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் இந்த சம்மில் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, இன் செர்டைன் சாம்பிள், ஸோ ஏதோ ஒரு ரேடியோ நியூக்ளியர் இருக்குது, செர்டைன் சாம்பிள் 10% ஆஃப் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி ஹவ் அண்டர்கான் டிஸ்இன்டகிரேஷன் இன் த பீரியட் ஆஃப் 100 இயர்ஸ். என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ இருக்குது சரியா, அது 100 வருஷம் கழிச்சு 10% குறைஞ்சிடுச்சு. 10% அண்டர்கான் அப்படின்னு அர்த்தம், குறைஞ்சி காலியாக போச்சுன்னு அர்த்தம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? இங்கே வந்து ஏங்கிறது எதை பற்றி பேசிட்டோம்னா இருக்கிறத வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த இதை குறைஞ்சதை வச்சு நம்ம சம் போட்டுறக்கூடாது சரியா. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், அட் டைம் t = 100 இயர்ஸில் 100 வருஷத்தில் 10% குறைஞ்சிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 90% இருக்கும். 90% இருக்கும். அப்போ இந்த இடத்துல a = 90% ஆஃப் a நாட். நான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதே நம்ம a நாட்னு எடுத்துட்டோம். அப்படி தானே இருக்கிறது 1 2 3 எடுத்தால் வச்சுக்கேன் 90% 1 போடணும், 2 எடுத்தால் 90% 2 போடணும், 100 கிராம் எடுத்தால் 90% 100 கிராம்னு போடணும். ஆனால் இங்கே ஏ நாட்னு எடுத்தனால 90% இன்ட்டு ஏ நாட். நீ வார்த்தை 10 வச்சு பண்ணிக்கோ. 10ங்கிறது காலியானது. 10 காலியாச்சுன்னா நம்ம ஏ நாட்டுங்கிறது என்ன, ஏங்கிறது என்னது இருக்கிற குவான்டிட்டி வச்சு பேசியிருக்கிறதுனால மீதி 90% இருக்கும். அதை வச்சு இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ண ஏக்கு பதிலாக ஸோ 90% ஏ நாட் போடுங்க ஈக்குவல் டு ஸோ ஏ நாட் இ பவர் ஸோ கே அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ டீக்கு பதில் பண்ண நீங்கள் வந்து 100 போடலாம். அப்போ இந்த இடத்துல ஏ நாட் கேன்சல். அப்போ இ பவர் 100k ஈக்குவல் டு 90%. 90% நம்ம 90/100 போடலாமா இல்லையாப்பா? அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ ஆன்சர் 9/100, 9/10. ஸோ இந்த ரிசல்ட்டை பின்னால் யூஸ் பண்ணும். அடுத்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வாட் பர்சன்டேஜ் கேட்குறது, பர்சன்டேஜில் கேட்குறான். வாட் பர்சன்டேஜ் of the original radioactive nuclei will remain after 1000 years. 1000 வருஷம் கழிச்சு எவ்வளோ மீதி இருக்குன்னு கேட்குறான். எவ்வளோ மீதி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஏங்கிறது என்னது எப்பவுமே இருக்கிற குவான்டிட்டி. அப்போ இந்த இடத்துல டீக்கு பதிலாக நான் 1000 இயர்ஸ் போட்டால் ஏங்கிறது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இது எப்படி எதனாலும் பாருங்கள். ஈக்குவேஷன் 2க்கு வாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஏ நாட் அப்படி வச்சுக்கோங்க. ஏ நாட் இ பவர் கேனா கே தான். ஸோ டீக்கு நம்ம 1000 போடலாமா? அப்போ 1000Kன்னு போட்டுக்கலாமா? இப்போ நான் இதை எப்படி பிரிக்க போகிறேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஸோ ஏ நாட் இதை நான் இ பவர் 100K இன்ட்டு 10 பிரிக்கலாமாப்பா? 1000K வருமா இல்லையா? இதை மறுபடியும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஏ நாட் இ பவர் 100K ஹோல் பவர் 10 போடலாமா? இப்போ இ பவர் 100Kயோட ஆன்சர் யார்? 9/10. அப்போ ஆன்சர் ஏ நாட் இன்ட்டு 9/10 இந்த ஹோல் பவர் 10. நான் இங்கேயும் பவர் 10 இங்கேயும் பவர் 10 போட்டுக்கலாமா? இது வந்து ஏவுடைய வேல்யூ. அப்போ என்ன கேட்கான்? இன் பர்சன்டேஜ். அப்போ இன் பர்சன்டேஜ்னா இன் பர்சன்டேஜ் கேட்குறதுனால இந்த ஏ எப்படி மாறப்போகுது? ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 9/10/10 இன்ட்டு 100%. இப்போ இந்த இடத்துல 2 0க்கு இங்கே 2 0 கட் ஆகிடும். நம்ம இது பவர் 8 இருக்குமாப்பா? சரியா இல்லையா? அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஆன்சர் 9/10/10⁸ ஏ நாட் பர்சன்டேஜ். ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 7. வாட்டர் at temperature 100 degrees Celsius cool in 10 minutes to 80 degrees Celsius in a room temperature of 25 degrees Celsius. Find the temperature of the water after 20 minutes. Second subdivision, the time when the temperature is 40 degrees Celsius. அதாவது முதல்ல ஒரு வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னா நமக்கு 100 டிகிரி செல்சியஸாக இருக்குதா. அப்போ ஃபஸ்ட்டு நான் கேபிட்டல் டீன்னு எடுக்க போகிறேன். ஸோ கேபிட்டல் டி இஸ் அ டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் அட் எனி டைம் டி. அப்போ let capital T be the temperature of water at any time T அப்படின்னு எடுத்தாச்சு. அப்போ நமக்கு இங்கே டெம்பரேச்சர் டைம்ங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர் பொறுத்து மாறுறதுனால நியூட்டன் லா ஆஃப் கூலிங் அண்ட் வார்மிங் படி. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா?
rate of change of temperature with respect to time is proportional to T minus S. இப்போ என்ன பண்ணும் இந்த ப்ரொபோர்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K. அப்போ dt by dt equal to K into T minus S. ஸோ அடுத்து என்னது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இந்த நமக்கு இங்கே D இருக்கிறதுனால இந்த T minus S கீழே கொடுங்க, dt மேலே கொடுங்க. அப்போ dt by T minus S equal to K into dt. இப்போ இந்த dt போகிறதுக்கு ஸோ டேக் இன்டகிரேஷன் ஆன் போத் சைட். இப்போ என்ன பண்ணலாம், கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே ஆன்சர் வராங்களா? அப்போ ஆன்சர் log T minus S equal to KT ப்ளஸ் சின்னு போடுங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும், log போகணுன்னா எக்ஸ்பென்ஷனாக மாறும். அப்போ T minus S is equal to e power KT ப்ளஸ் C. இப்போ இந்த S இங்கே வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ இது எப்படி எதெல்லாம் பாருங்கள். ஸோ ரிமைனிங் ஆன்சர் T equal to இப்போ நான் ரெண்டாக பிரிச்சிடுறேன். இதை e power KT இன்டு e power Cன்னு பிரிச்சுட்டு ப்ளஸ் எஸ்ன்னு கொடுக்கலாமா? இப்போ இந்த e power Cன்னு என்ன சொல்லலாம், Cன்னு சொல்லிக்கலாமா? அப்போ T equal to C e power KT ப்ளஸ் S. இப்போ இந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ரூம் டெம்பரேச்சர் 25. ஸோ இதுதான் சார் நமக்கு தேவையான எஸ். அப்போ எஸ்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 25. அப்போது T equal to C e power KT ப்ளஸ் 25 நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் இருந்து அடுத்து நம்ம சியை கண்டுபிடிக்க போகிறோம். சியை கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னா 100 டிகிரி டெம்பரேச்சர். அப்போ ஸ்டார்டிங்னா டைம் T equal to 0 அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அட் டைம் T equal to 0 அப்படின்னா டெம்பரேச்சர் கேபிட்டல் T equal to 100 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 100 equal to இங்கே என்னது சினா சி. ஸோ இ பவர் நமக்கு என்னது 0வாக போயிருமா, ப்ளஸ்ஸு நமக்கு என்ன வரும் 25. இந்த 25 லெஃப்ட் சைட் பண்ணால் மைனஸாக போயிருமா. அப்போ இங்கே ஒன்லி சி தானே இருக்கும். சி ஈக்குவல் டு 100 minus 25 ஆன்சர் 75. இப்போ இந்த சியை தூக்கி நான் ஈக்குவேஷன் 1 நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் 2 ஜென்ரேட் ஆகும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 நமக்கு எப்படி மாறப்போகுது பாருங்கள். T equal to சிக்கு பதிலாக 75 e power KT ப்ளஸ்ஸு 25. இது ஈக்குவேஷன் 2 வச்சாச்சு. சரியாப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து 10 minutes அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 10 minutesல நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வருது, 80 டிகிரி. அப்போ நமக்கு டைம் T equal to 10 minutesஸாக இருக்குது சொல்ல டெம்பரேச்சர் T equal to 80 டிகிரி செல்சியஸ். இந்த ரெண்டு வேலையை போடலாமா? அப்போ நமக்கு ஆன்சர் 80 equal to 75 e பவர் நமக்கு Tக்கு பதிலாக 10 போட்டால் 10K இங்கே நமக்கு ப்ளஸ் 25 வருமா இல்லையாப்பா? இந்த 25 லெஃப்ட்டில் போனால் மைனஸாக போயிருமாப்பா? அப்போ 80 minus 25 equal to 75 e பவர் 10K. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 55 வரும். சரியா? அப்போ e பவர் 10K இங்கே 75 வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு நமக்கு 55 வரும். இப்போ நமக்கு e பவர் 10K உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 55 டிவைட் பை 75. ஸோ இதை 5 டேபிள் கட் பண்ணால் 1 வரும். டிவைட் பை இங்கே நமக்கு 5 இஸ் 5 இது பேலன்ஸ் 2 வரும் 5 வரும். அப்போ e பவர் 10K உடைய ஆன்சர் 11/15 வரும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் பின்னால் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து அவன் என்ன கேட்குறான் பாருங்கள். த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் ஆஃப்டர் 20 minutes. ஸோ 20 நிமிஷம் கழிச்சு, ஸோ 20 minutes கழிச்சு நமக்கு டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல சப்டிவிஷன் 1 கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் T equal to கொஷின் மார்க். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டைம் T equal to என்னமா கொடுத்துருக்காங்க 20 minutes. அப்போ T equal 20 போட்டுக்கலாமாப்பா? அப்போ நான் இது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் மறுபடியும் அப்ளை பண்ண பாருங்கள். இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ நமக்கு T is equal to இங்கே வாங்க ஈக்குவேஷன் 2லேருந்து வரணும். ஓகேங்களா? T equal to நமக்கு 75 e பவர் Tக்கு பதிலாக 20. ஓகே, Tக்கு பதிலாக 20 இன்டு K ப்ளஸ் 25. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த e பவர் 20K நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 75 e பவர் 10K ஹோல் ஸ்கொயர்னு போடலாம் டேரெக்டாக. ஸோ ப்ளஸ்ஸு 25 e பவர் 10K உடைய ஆன்சர் என்ன இருக்குது 11/5. அப்போ இங்கே எப்படி அதெல்லாம் பாருங்கள் 75 இன்ட்டு 11/15 த ஹோல் பவர் 2 ப்ளஸ் 25. இப்போ இதை 2 டைம்ஸ் எழுதிங்கன்னா 75 இன்ட்டு 11/15 இன்ட்டு 11/15 ப்ளஸ் 25 வரும். இது கட் பண்ணலாமாப்பா? 1 டைம் என்னமா வரும் 5 டைம். ஓகே தானேப்பா?
அடுத்து 5 டேபிள் கட் பண்ணால் 1 டைம் நமக்கு என்ன வரும் 3 டைம் வரும். ஸோ இப்போ ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 × 11 121 டிவைட் பை 3 ப்ளஸ் 25 வருமா. இப்போ இந்த 121 நீங்கள் 3 டேபிளை கட் பண்ணால் ஆன்சர் நமக்கு 40.33 வரும். ஸோ ப்ளஸ் 25. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டிங்கன்னா டெம்பரேச்சர் T இஸ் ஈக்குவல் டு 65.33 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் கழித்து அந்த டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 65.33 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது சப்டிவிஷன் 1 மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே தானேப்பா. இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2 என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். சப்டிவிஷன் 2 என்ன கேட்டிருக்கான். சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டைம் கேட்குறாங்க. அப்படி தானே. எப்போ கொடுத்தோம் டைம் எப்போ வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸாக இல்லை. அப்போ நல்லா கவனிக்கணும். டீ கேட்குறான். அப்போ இந்த டீங்கிறது எங்கே இருக்குன்னா ஈக்கு பவரில் இருக்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இ பவர் 10K இருக்குதா. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், நான் இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் கேவுடைய வேலையை கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கிவன். ஸோ இந்த இடத்துல இ பவர் 10K எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இ பவர் 10K ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர். இ பவர் 10K உடைய ஆன்சர் 11/15 இருக்குதா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த இ போகணும். அப்போ டேக்கிங் லாக் ஆன் போஸ்ட் போட்டுடலாமா. ஸோ லாக் போட இ பேருமா. அப்போ டேக் லாக் ஆன் போஸ்ட் போச்சு. நான் சப்டிவிஷன் 2 தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா. அப்போ லாக் ஆன் போஸ்ட் இந்த இடத்துல 10Kன்னு வந்துருமா. ஏன்னா ஈயும் லாகு நேரம் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், லாகு 11/15 வந்துருமாப்பா. இப்போ இந்த இடத்துல இ இருக்குப்பா. ஈயில் உள்ள பவர் வந்து கீழே வரணும். லாக் போட்டால் அந்த ஈயும் லாகும் பேர் ஏன்னா எப்படி வரும், லாக் இ பேசி 1. அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 10 K. அப்போ 10 K முன்னால் பேர்னா ஆன்சர் 10Kன்னு வரும். சரியாப்பா. அப்போ இ பவர் 10K உடைய ஆன்சர் நமக்கு என்ன இருக்குது, லாகு 11/15. ஸோ லாகு 11/15 வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம்மில் -0.3101. அப்போது 10K ஈக்குவல் டு -0.3101. சரியாப்பா. இப்போ கேவுடைய வேலைக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா -0.3101/10 போடுங்க. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் K இஸ் ஈக்குவல் டு -0.03101 வரும். இது கேவுடைய ஆன்சர். சரிங்களாம்மா. இப்போ அவன் என்ன கேட்குறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனில் டைம் கேட்டுட்டு டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னமா. அப்போ இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் 2 நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ண போகிறேன். டெம்பரேச்சர் 40 ஈக்குவல் டு இங்கே 75 இ பவர் K. ஸோ டீனா டீ தான் ப்ளஸ்ஸு 25. சரியாப்பா. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த 25 லெஃப்ட்டில் கொடுத்துடலாமாப்பா. அப்போது 40 - 25 ஈக்குவல் டு 75 இ பவர் KT. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ரெண்டையும் கழிங்கப்பா. வாட் இஸ் ஆன்சர் 15. ஸோ 15 இந்த 75 கீழே கொடுத்துடலாமா. ஸோ டிவைட் பை 75 ஈக்குவல் டு இ பவர் என்ன வரும் KTன்னு வருமா. இப்போ இந்த இடத்துல இந்த இ போகணும். அப்போ என்ன பண்ணலாம், டேக்கிங் லாக் ஆன் போஸ்ட் போடலாமா. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணலாமா, இந்த இடத்துல இது கட் பண்ண முடியுமா பாருங்கள். கட் பண்ண வாட் இஸ் ஆன்சர் 1/5. அப்போ ஆன்சர் 1/5 இஸ் ஈக்குவல் டு இ பவர் KT. சரியாப்பா. இப்போ நான் என்ன பண்ண லாக் போடலாமா, டேக்கிங் லாக் ஆன் போஸ்ட். ஸோ டேக் லாக் ஆன் போஸ்ட். அப்போ லாக் போடுங்க. லாக் 1/5 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இ பேருமா. அப்போ ஆன்சர் உங்களுக்கு KTன்னு வருமாப்பா. இப்போ இந்த இடத்துல இ பேருமா லாக் போட சொல்ல. ஸோ இது ரிமைனிங் ஆன்சர் எப்படி எல்லாம் பாருங்கள். இப்போ இந்த 1/5 வேணால் 1/5 ஹோல் பவர் மைனஸ்ன்னு சொல்லலாமா. ஏன்னா கீழே இருக்குது அப்படி தானே. மேலே இருந்தால் பவரில் மைனஸ் சொல்லணுமா. இப்போ லாகு 5 பவர் -1. ஏன்னா லாகு 5 வேல்யூ கொடுத்துருக்கானா பாருங்கள். கொடுத்துருக்கானா. அப்போ இந்த இடத்துல K வாட்ஸ் கேவுடைய ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் -0.03101 இன்டு T. இப்போது இந்த பவரில் உள்ள -1 இங்கே வந்தால் -1 இன்ட்டு லாகு 5. வாட்ஸ் லாக் 5 ஆன்சர் 1. ஒன் செகண்ட்மா 1.6094 ஈக்குவல் டு -0.03101 இன்ட்டு T. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுப்பா. ஸோ இதை கீழே கொடுத்துடலாமா. அப்போ இதை கீழே கொடுத்தீங்கன்னா நமக்கு டைம் T ஈக்குவல் டு 1.6094 ஹோல் திங் டிவைட் பை 0.03101. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 51.89 மினிட்ஸ் ஓகேங்களா. 51.89 மினிட்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 51 நிமிஷத்தில் அந்த
வாட்டருடைய டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம தேவையான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. A bath of boiling water at 100 degrees Celsius is removed from the stove at time t equals 0. என்ன பண்ண 100 டிகிரி செல்சியஸ் கொதிக்க சொல்ல அந்த வாட்டர் என்ன பண்ணியாச்சு, ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே வச்சாச்சு. அண்ட் லெஃப்ட் டு கூல் இன் த கிச்சன். ஓகே, கிச்சனில் வச்சு என்ன பண்ணுறோம், கூல் பண்ண போகிறோமா. ஆஃப்டர் 5 minutes 5 நிமிஷம் கழிச்சு the water temperature has decreased to 80 degrees Celsius. 5 நிமிஷம் கழிச்சு அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸாக இருக்குதா. ஓகேங்களா. அடுத்து அண்ட் another 5 minutes later it is dropped to 65 degree. ஸோ அடுத்து 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்க சொல்ல அது எவ்வளோ டிகிரி செல்சியஸாக மாறிட்டான், 65 டிகிரி செல்சியஸாக மாறிடுச்சுன்னா டிட்டர்மைன் டெம்பரேச்சர் ஆஃப் த கிச்சன். அப்போ அந்த கிச்சன் தட் மீன்ஸ் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர் என்ன கேட்குறாங்க, சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன கேட்குறாங்க. ஸோ சரௌண்டிங்னா ரூம்னு அர்த்தம். அந்த டெம்பரேச்சர் நமக்கு என்ன பண்ண என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கேபிட்டல் டி இஸ் த வாட்டருடைய பாயிலிங் வாட்டர் டெம்பரேச்சர் தானே. அப்போ லெட் capital T be the temperature of water at any time T. ஓகே தானேப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நியூட்டன் லா ஆஃப் கூலிங் அண்ட் வார்மிங் படி அதனுடைய ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ dt by dt is proportional to T minus S. ஸோ எஸ்ங்கிறது ரூம் டெம்பரேச்சர் அதான் கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இதில் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் சேர்க்கலாம். dt by t dt equal to k t minus s. ஸோ வேரியபிள் செப்பரேட் மெத்தட் நம்ம ரெண்டையும் குரூப் பண்ணுங்கள். dt by t minus s is equal to k into dt. ஸோ இன்டகிரேஷன் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது எப்படி எதனான்னு பார்த்தீங்கன்னா log t minus s equal to k t plus c. இப்போ இந்த இடத்துல நான் லாக் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ லாகை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது வந்து டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கே டி ப்ளஸ் சியாக மாறும். அப்போ டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு அகைன் எப்படி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இ பவர் கே இன்ட்டு இ பவர் சியாக போடலாம். இப்போ இந்த இ பவர் சியோட ஆன்சர் என்னமா போடலாம், சின்னு போட்டுக்கலாமா. அப்போ டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே டின்னு போட்டுக்கலாம். அடுத்து இதை ஈக்குவேஷன் ஒன்று வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சுமா 100. அப்போ டைம் t ஈக்குவல் 0 அட் டைம் t ஈக்குவல் 0வாக இருக்க சொல்ல வாட் இஸ் த டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ இங்கே 100 minus s is equal to இங்கே c e power 0. அப்போ e power 0 what is the answer 1. அப்போ c is equal to 100 minus s. அப்போ இந்த c உடைய வேல்யூவை நான் வந்து ஈக்குவேஷன் 1க்கு அப்ளை பண்ணுவோமா. அப்போ ஈக்குவேஷன் 1 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி மாறப்போது கவுண்ட் செய்வாங்க. t minus s is equal to 100 minus s into e power kt எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2 வச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டைம் t ஈக்குவல் டு 5. அப்படின்னா 5 மினிட்ஸில் வாட்ஸ் த டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸ். அப்போ அட் டைம் t ஈக்குவல் டு 5 செகண்ட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி செல்சியஸ். அப்போ இது எப்படி எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டீக்கு பதிலாக 80 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 100 மைனஸ் எஸ் இ பவர் டீக்கு பதிலாக 5 போடுவீங்களா. ஸோ 5Kன்னு போட்டுக்கலாமா. ஸோ இந்த டினாமினேட்டர் கொடுத்துட்டா அப்போ இ பவர் 5K ஈக்குவல் டு 80 மைனஸ் எஸ் பை 100 மைனஸ் எஸ். அடுத்த என்ன கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு another 5 minutes. அப்படி நம்ம மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு வாட் இஸ் த டெம்பரேச்சர் 65. மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அட் t ஈக்குவல் டு 5ன்னு எடுக்கணுமா 10 எடுக்கணுமானா 10ன்னு எடுக்கணும். ஏன் சார் 5 குறைஞ்சிடும் அப்படி தானே. இங்கே என்ன பண்ணிருக்கூடாது, நீ 5ன்னு எடுத்துக்கூடாது. அப்போ இங்கே 10 செகண்ட் எடுக்கணும். 10 செகண்ட் அப்படி தானே. 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸாக இருக்க சொல்ல நமக்கு டெம்பரேச்சர் t ஈக்குவல் டு 65 டிகிரியாக இருக்கும். அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் அப்ளை பண்ண சொல்ல இங்கே கேபிட்டல் டிக்கு பதிலாக 65 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் இங்கே வந்து டீக்கு பதிலாக 10 போட்டால் நமக்கு வந்து 10Kன்னு போடலாமா. இப்போ என்ன பண்ணி இதை டினாமினேட்டர் கொடுத்துறேன். டினாமினேட்டர் கொடுத்தீங்கன்னா 65 மைனஸ் எஸ் பை 100 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 10Kவை நீங்கள் 5K ஹோல் ஸ்கொயர்னு போடலாமாப்பா.
அப்போ இந்த e பவர் 5k நீங்கள் எப்படி எழுதலாம் 80 மைனஸ் எஸ் பை 100 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர் போடலாமா நான் மேலே தனியாக ஸ்கொயர் போட்டேன் கீழே தனியாக போட்டேன் ஸ்கொயர் போட்டேன் இங்கே 65 மைனஸ் எஸ் இருப்பாங்க டிவைடட் பை 100 மைனஸ் எஸ் இருக்கும் ஓகேவா அப்போ இங்கே 100 மைனஸ் எஸ்ஸுக்கு இங்கே ஒரு 100 மைனஸ் எக்ஸ் கட் ஆயிருமாப்பா இப்போ இந்த 100 மைனஸ் எக்ஸ் நான் க்ராஸ் பண்ணுறேன் நம்ம இந்த ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 65 minus s into 100 minus s equal to இங்கே 80 minus s the whole square இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணலாமா அப்போ 65 வச்சு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 6500 minus 65 வச்சு பண்ணிங்கன்னா 65s மறுபடியும் s வச்சு பண்ணிங்கன்னா minus 100s மறுபடியும் s வச்சு பண்ணிங்கன்னா plus s square equal to இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா a minus b the whole square அப்போ a square plus b square minus 2ab 80s square பண்ணிங்கன்னா 6400 plus s square பண்ணால் s square minus 2 into 80 into s அப்போ 2 into 80 160 அப்போ ஆன்சர் 160sன்னு போடலாம் சரிப்பா இங்கே யாரெல்லாம் கேன்சல் ஆகுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு s ஸ்கொயர் கேன்சல் ஸோ இது ரிமைனிங் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை 6500 இது ரெண்டையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா மைனஸ் 165s ஈக்குவல் டு 6400 மைனஸ் 160s இப்போ என்ன பண்ணுறேன் இந்த 165s கொடுக்குறேன் இந்த 6400 கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி மாறப்போகுது பார்த்தீங்கன்னா 6500 மைனஸ் 6400 ஈக்குவல் டு 165s மைனஸ் 160s இப்போ ரெண்டையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா ஆன்சர் 100 ஈக்குவல் டு ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் 5s 1 is 5 2 5s are 10 0 அப்போ s is equal to 20 degree Celsius அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான ரூம் டெம்பரேச்சர் ஆர் கிச்சன் டெம்பரேச்சர் s is equal to 20 degree Celsius 20 degree Celsius ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்